இது ஒரு முக்கியமான டாபிக். விண்கற்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். விண்கற்களுக்கு மீட்டியோர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஆங்கிலத்தில். இந்த மீட்டியோர்ஸில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது, மீட்டியோர்ஸ் அண்ட் மீட்டியோரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மீட்டியர்ஸ் அப்படின்றது என்னன்னா விண்கற்கள், அதாவது எரி நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கக்கூடியது மீட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண் வீர்கற்கள், அதாவது விண்ணிலிருந்து வீழக்கூடிய கற்கள், அதுதான் வந்து மீட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த விண்கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீட்டியர்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி இருக்கு இல்லையா, பூமியுடைய வளிமண்டலத்தை எப்போ வந்து இந்த மீட்டியர்ஸ் நெருங்கும் போது ஒரு உராய்தல் ஏற்படும். அந்த உராய்தலின் காரணமாக இந்த விண்கற்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான கற்கள் மற்றும் உலோக பொருட்களாலான ஒரு கற்கள் தான் வந்து இந்த விண்கற்கள். சிறு கற்கள் மற்றும் உலோக பொருட்களாலான அந்த இந்த விண்கற்களானது பூமியுடைய வளிமண்டலத்தை நெருங்கும் போது, அதாவது அட்டாக் பண்ணது நெருங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு உராய்வு ஏற்படும், ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அந்த ஃப்ரிக்ஷனின் காரணமாக அந்த கற்களானது எரியக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கும். அதுக்கு எரி நட்சத்திரம் அப்படின்ற பேரும் இருக்கு. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மீட்டியோரைட்ஸ், அதாவது விண் வீழ்கற்கள்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா, பூமியுடைய அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அட்மாஸ்பியரிக் லேயர், அதை தாண்டி டைரக்டா வந்து அந்த மண்டலத்தை டைரக்டாக தாண்டி அட்டாக் பண்ணி பூமியிலே போய் அட்டாக் பண்ணி விடும். நம்ம நிறைய பார்த்துருப்போம், இந்த விண்கற்கள் விழுந்து இந்த இடத்துல வந்து ஓட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அதுதான் மீட்டியோரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது விண் வீழ்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அட்டாக் பண்ணாது, நெருங்க செய்யும். இது டைரக்டா பூமியோடைய அந்த வளிமண்டலத்தை தாண்டி உள்ள பூந்துரும். ஸோ அது மீட்டியோரைட்ஸ், விண் வீழ்கற்கள். மீட்டியோர்ஸ் என்ன பண்ணும், அட்மாஸ்பியரிக் லேயர் பக்கம் அந்த நெருங்கும் போது அது உராய்தலின் காரணமாக எரிக்கற்களாக மாறும். இதுதான் அந்த மீட்டியோர்ஸ் அண்ட் மீட்டியோரைட்ஸ் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ். இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற சம்பந்தப்பட்ட கான்செப்ட், சயின்ஸ் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.